வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைஸ் குவான்டிட்டி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, இதுதான் ஃபார்முலா. இப்போ குவான்டிட்டி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிம்பாங்க. அதேமாதிரி ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குவான்டிட்டியும் ப்ரைஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ அது வந்துட்டு ப்ரைஸும் எக்ஸ்பெண்டிச்சரும் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிம்பாங்க. அதேமாதிரி ப்ரைஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கப்போ குவான்டிட்டியும் எக்ஸ்பெண்டிச்சரும் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிம்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சரில் பார்க்குறப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிம்பாங்க. ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு கொஷின்ஸ் பார்ப்போம். If the price of the sugar increases by 25% அப்படின்னா 1/4 by how much percent should a person reduce the consumption so that the expenditure remains constant கொடுத்துருக்காங்க. ஸோ 25% அப்படின்னா 1/4 4ல் ஒரு பார்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 4ல் ஒரு பார்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது ஓல்டு, இது நியூ. அப்போது இதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லலாம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம குவான்டிட்டின்னு பார்க்குறப்போ அப்படியே வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேங்களா, இது இங்கே வரும், இது இங்கே வந்துடும். இதில் வந்துட்டு 5 வந்து 100% நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 4 வந்துட்டு 80% இருக்கும். 100% 80% மாறுதுன்னா இன்பிட்வீன் வந்துட்டு 20% இருக்கும். ஸோ ஓகேவா, டிஃபரன்ஸ் வந்துட்டு 20%. இந்த 20% ரிமூவ் ஆனால் தான் அந்த கன்சப்ஷன் ஸோ தட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த எவ்வளோ பர்சன்ட் ரிமூவ் ஆகுதுன்னு கேட்குறாங்க, அதான் 20%. ஓகேவா, இதில் இந்த கன்சப்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்துட்டு மீனிங் வந்துட்டு குவான்டிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் இஸ் டிக்ரீஸ்ட் பை 10%, ஸோ 10% அப்படின்னா 1/10. ஓகேங்களா, பை வாட் பர்சன்ட் ஷுட் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் டு மெயின்டைன் த சேம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக இருக்கிறப்போ ப்ரைஸ் வந்துட்டு 10% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எந்த கன்சப்ஷன் அப்படின்னா குவான்டிட்டி வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுனா சேம் எக்ஸ்பெண்டிச்சர்லேயே இந்த ஈக்குவல் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 10 பார்ட்டில் இருந்து 9 பார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ 10%னா 1/10. ஸோ டோட்டலாக 10 பார்ட் இருக்குது. அதில் ஒரு பார்ட் மட்டும் ரிலீஸ் ஆகுது. ஸோ 10ல் இப்போ 9 பார்ட் தான் இருக்குது. இது ஓல்டு, இது நியூ. ஓகேங்களா, ஸோ இதில் இப்போ குவான்டிட்டி பார்க்கணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ப்ரைஸ் வந்துட்டு 10லேருந்து 9 ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ குவான்டிட்டி வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் ஆகும். ஓகேங்களா, இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், எக்ஸ்பெண்டிச்சர் மாடலில் நமக்கு அப்படியே சேமாக வச்சுருக்கோம். ப்ரைஸ் குவான்டிட்டி ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இங்கே 9லேருந்து 10 மாறி இருக்குது. ஸோ 1/10 பார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1/10 அதை வந்துட்டு நம்ம பர்சன்டேஜில் போடணும். சாரி, 1/10 வராது, இந்த இடத்துல 9 இருக்கா. ஸோ 9ல் ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 1/9. ஓகேங்களா, 9ல் தானே ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னா 1/9 அப்படின்னா 11%. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் த ப்ரைஸ் ஆஃப் சுகர் டிக்ரீசஸ் பை 20% அண்ட் த கன்சப்ஷன் இன்க்ரீசஸ் பை 25%, வாட் ஹேப்பன்ஸ் டு த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ முன்னாடி பார்த்ததில் வந்துட்டு நமக்கு வெறும் ஒரு இது தான் கொடுத்துருந்தான். இதில் வந்துட்டு டிக்ரீஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருக்கான், இன்க்ரீஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருக்கான். அப்படி பண்ணதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். ஸோ 20% அப்படின்னா 1/5 எடுத்துக்கலாம். 25னா 1/4. ஸோ 20% 1/5 டிக்ரீஸ் ஆகிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 5 பார்ட் வந்துட்டு 4 பார்ட்டாக மாறி இருக்குது. அதே மாதிரி 25% அப்படின்னா 1/4. ஸோ டோட்டல் பார்ட் வந்துட்டு 4ஆக இருந்திருக்கு. 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 4:5 இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ தான் இருக்குது. நமக்கு 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 4 20, இதுவும் வந்து 4 5 20. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ வந்து 20 20. இதை நம்ம அடிச்சு போட்டாலும் 1:1 ரேஷியோ தான் வரும். நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்துட்டு ரிமைன்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்ப்போம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் மில்க் இன்க்ரீசஸ் பை 15% அண்ட் த கன்சப்ஷன் டிக்ரீசஸ் பை 10%, வாட் இஸ் த நெட் எஃபெக்ட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி போடலான்னா, ப்ரைஸ் வந்துட்டு 15% அப்படின்னா 3/20. ஸோ 20% இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகுது 25%. அப்போ 20:23. அதே மாதிரி குவான்டிட்டி வந்துட்டு கன்சப்ஷனாக குவான்டிட்டி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்.
டிக்ரீஸ் ஆகுது. அதாவது 10%னா 1/10. ஸோ 10ல் இருந்து 9ஆக டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும், அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். 230 - 23 207. இது நம்ம 100%க்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாதியாக ரேஷியோ பண்ணிக்கலாம். 103.5. ஸோ இதில் -100 பண்ணிட்டோம் அப்படின்னா 3.5. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு 3.5% இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஃபால்ஸ் பை 25%, பை வாட் பர்சன்ட் ஷுட் த கன்சப்ஷன் இன்க்ரீஸ் டு கீப் த எக்ஸ்பெண்டிச்சர் த சேம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிளோட ப்ரைஸ் வந்துட்டு 25% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எந்த பர்சன்ட் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுனா எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பார்த்த மாதிரி இதில் வந்துட்டு ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். எப்படி அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா 25% அப்படின்னா 1/4. 4ல் இருந்துட்டு 3%, 25% குறையுது அப்படின்னா 4:3 தான் ரேஷியோ. கன்சப்ஷன்னா குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி வந்துட்டு ப்ரைஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், 3:4. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குவான்டிட்டி வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 3 பார்ட் 4 பார்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 3 பார்ட்டாக இருக்கிறது ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது, 3ல் ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1/3க்கான பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 33.33%. நான் ஒன்று சார் அகைன் ரீட் பண்ணுறேன். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த பெட்ரோல் ரைசஸ் பை 30%, பை வாட் பர்சன்டேஜ் ஷுட் த கன்சப்ஷன் டிக்ரீஸ் டு மெயின்டைன் த சேம் எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்டிருக்கான். ப்ரைஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எந்த குவான்டிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் குவான்டிட்டி டிக்ரீஸ் பண்ணோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு 30%னா 3/10. ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ங்கிறது 13 மாறுது. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் காமன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு குவான்டிட்டி என்ன ஆகும், அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட்டா? 13 10. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 13 பார்ட் வந்துட்டு 10 பார்ட்டாக மாறுது. ஸோ 10/13. இது வந்து மைனஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுவே நார்மலாக நம்ம முன்னாடி போட்ட மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 பார்ட் வந்துட்டு 4 பார்ட்டாக மாறி இருக்குது. ஸோ 3ல் ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால 1/3ன்னு போட்டிருக்கோம். 3ல் ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் ப்ளஸ் முன்னாடி வந்து ப்ளஸ் வேல்யூ. ஸோ 33% போட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13 பார்ட்டு டிக்ரீஸ் ஆகுது, 3 பார்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல இருக்க 10 போட்டுட்டு ஃபஸ்ட்டில் இருக்க பிக்கர் வேல்யூ கீழே போட்டுக்கணும். ஸோ 13ல் 10 பார்ட் டிக்ரீஸ் ஆகுது. இதை நம்ம பர்சன்டேஜுக்கு போட்டோம் அப்படின்னா 76 சம்திங் வரும், ஏதோ ஒரு 97 அந்த மாதிரி வரும். மைனஸில் இருக்கனால மைனஸ் வேல்யூ வந்துடும். இது நமக்கு 100%ல் பார்க்குறப்போ -76.97 அந்த மாதிரி போட்டோம்னா அரௌண்ட் 23.07 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். காய்ஸ், இதை இன்னும் கூட நம்ம சிம்பிளாக போடலாம். எப்படி அப்படின்னா இப்போ இங்கே போட்டது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 13 பார்ட் வந்துட்டு 10 பார்ட்டாக மாறி இருக்குது. அப்போ 3 பார்ட் வந்து கம்மியாகிருக்கு. டோட்டலாக 13 பார்ட்டில் இதை வந்துட்டு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 300 டிவைட் பை 13, 113 13 26. ஸோ மீதி 4 36. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மீதி ஒரு பார்ட்டு 4 ஆன்சர். ஸோ நீங்கள் அப்படியே அப்ராக்சிமேட்டாக 23 ஏதோ சம்திங் வேல்யூ வரும் அப்படின்னு போட்டு இதுவே நீங்கள் ஆன்சராக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் த ப்ரைஸ் ஆஃப் டொமேட்டோ டிக்ரீசஸ் பை 12% அண்ட் த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பை 15%, வாட் இஸ் த சேஞ்ச் இன் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கேட்குறான். ஸோ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். 12% அப்படின்னா 12/100 4 டேபிளால் பண்ணோம்னா 4 3 12. இது வந்துட்டு 25. எஸ், 3/25. ஸோ 25 பார்ட்டாக இருக்கிறது 3 பார்ட்டு 4 பார்ட்டாக 4 3. ஓகேங்களா? ஸோ 3 பார்ட் ரிலீஸ் ஆகி 22ஆக மாறுது. அப்போ குவான்டிட்டி வந்துட்டு அதுவும் நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்கான். 15% அப்படிங்கிறது நம்ம 15%னா என்னவா எடுத்துக்கலாம்? 3/20 நம்ம எடுத்துக்கலாம். இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ 20ல் இருந்து 23. ஓகேங்களா? இது நம்ம இன்ட்டு பண்ணோம்னா 25 × 2 500.
22 ஸ்கொயர் 484 ப்ளஸ் 22 486 506. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது 6 பார்ட்டு. நம்ம இன்டர் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் 1.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்துட்டு ஆன்சர். கைஸ் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஆனியன்ஸ் இன்க்ரீசஸ் பை 10% அப்படின்னா ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. 10%னா 1/10. ஸோ 10 பார்ட்டாக இருக்கிறது வந்துட்டு 11 பார்ட்டாக மாறும். அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் டிக்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டி வந்துட்டு 8% அப்படின்னா 8/100. இதை 4 2s are 25. ஸோ 2/25ங்கிறத ரேஷியோவை எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவை பார்க்குறப்ப நமக்கு என்ன வரும்? இன்க்ரீஸ் தானே ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதா? ஓகே, 25 பார்ட்டில் வந்துட்டு 2 பார்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா 23. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும். 250 25 × 10 23 × 11 அப்படின்னா 11 நம்ம எது பண்ணாலுமே நமக்கு எப்படி ஆன்சர் வரும்? 2 3 காமனாக வந்தப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5. ஸோ இந்த ரேஷியோ கிடச்சிருச்சு. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. டிவைட் பை காமனாக வந்து 250. 100ல் பண்ணுறோம் அப்படின்னா 10 அப்படிங்கிறது 5 டேபிளால் பண்ணோம்னா 2, இது 5 கேன்சல். சாரி, டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 3 தான். கேன்சல் பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்கும் 2 5 இருக்கும். 3 2 6 டிவைட் பை 5 போட்டோம்னா ஆல்மோஸ்ட் 1.2% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.